பெரியும் வரவேற்கிறோம். ஒரு நிமிட அமைதியில் இருந்து நிகழ்ச்சியை தொடரலாம். எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்முடைய 2வது டாபிக் சிந்திக்கும் கலை. இது ரொம்ப முக்கியமான டாபிக். எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் இதனுடைய ஆழத்துல போலாம். எல்லாரையும் வரவேற்கிறோம். நீங்க எங்கிருந்து இதுல இணைஞ்சாலும் சரி, குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். இன்னைக்கு நமக்கு நம்மளுடைய பாக்கியம் சிஸ்டர் தீப்தி சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இணைந்திருக்காங்க. அவங்க இந்த டாபிக்கை பத்தி பேச ரொம்ப சரியான நபர்னு நினைக்கிறேன். நான் அவங்கள நிறைய தடவை சந்திச்சிருக்கேன். அவங்க எல்லாரையுமே வளர்க்கக்கூடிய பாலனை பண்ணக்கூடிய தன்மை அவங்க கிட்ட இருக்கு. எல்லாருக்குமே வளர்ப்பு, அன்பு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவங்க. மிகவும் மதிப்பிற்குரியவர். இது ரொம்ப உண்மை. எல்லாரும் அவங்கள சந்திச்சவங்களும் இது அனுபவம் பண்ணியிருப்பாங்க. இது அவங்களுடைய சிந்தனைக்கு ஒத்து போகும் இது. அவங்க எப்படி சிந்திக்கிறாங்களோ அதே போலவே அவங்க பாலனை பண்ணுவாங்க இல்லையா? அவங்க ஜோஹானஸ்பர்க் சென்டருடைய இன்சார்ஜா இருக்காங்க. கடந்த 36 வருஷங்களாக நேஷனல் கோஆர்டினேட்டரா இருக்காங்க. அஹ் முழுமையான சவுத் ஆப்பிரிக்காவுக்கு முழுமையா அவங்க எஜுகேஷனல் கோஆர்டினேட்டராகவும் இருக்காங்க. இன்டர்நேஷனல் யூத் டெவலப்மெண்ட்டுக்கு கோ டீம் மெம்பரா இருக்காங்க. ரொம்ப வல்னரபிளா இருக்கக்கூடிய மக்களோட நிறைய சேவை பண்ணியிருக்காங்க. இது நம்மளுடைய பாக்கியம். நாம அவங்கள பத்தி அவங்க கிட்ட இருந்து கேட்க போறோம் எப்படி சிந்திக்கணும்ன்றத பத்தி. இப்போ நான் சிஸ்டர் கிளாடியாவை அவங்களுக்கு வெல்கம் அட்ரஸ் கொடுக்கறதுக்காக அழைக்கிறேன். ஓம் சாந்தி. குட் மார்னிங். இங்க இப்போ ஸ்ப்ரிங் டைம். ஒரு பக்கம் மலர்கள் இருக்கு, ஒரு பக்கம் பனி இருக்கு. ஸோ இந்த அழகான மலர்களுக்காக எங்களோட இணைந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றிகள். ஓ, எல்லா டீம்ல இருந்தும் முழு டீம்ல இருந்தும் சார்பா உங்களை வரவேற்கிறோம். 40 நிமிடம் அவங்களுடைய டாக் இருக்கும். அதுக்கப்புறமா கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். எந்த கொஸ்டின் இருந்தாலும் உங்களுக்கு நேரா டாக்டர் மனோஜ்க்கு அனுப்பலாம். அவர் அந்த கேள்விகளை இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே கேட்பார். டாக் முடிஞ்சோம். ரொம்ப நன்றிகள். மறுபடியும் இணைந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சிரிச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில. ம், ஒரு சென்டருக்கு அப்போ இந்த டாபிக் இருக்கு சிந்தனை பற்றி. ரொம்ப யோசிக்காதீங்கன்னு சொன்னாங்க. அவங்க தாதி ஜானகி சொல்லுவாங்க, ரொம்ப யோசிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சக்திசாலியான விஷயம் இல்லையா? எப்படி சிந்தனை நடக்குது, எப்படி நம்மளுடைய சிந்தனையின் மூலியமா நம்மளுடைய வாழ்க்கையை கடந்து போறது அப்படின்னு கத்துக்கிறது.
ஒவ்வொரு நடையிலயும் நாம நெறைய கத்துக்கிறோம் இல்லையா? நாம வந்து ஜிபிஎஸ் மாரி இருக்கணும். கார்ல இருக்கிற ஜிபிஎஸ் மாரி. நம்ம சரியா யோசிக்கலன்னா, சரியான இடத்த போய் அடைய மாட்டோம் இல்லையா? அப்ப இது ரொம்ப அழகான விஷயம். எப்படி நான் யோசிக்கணுன்றத புரோகிராம் பண்ணும். ரொம்ப சக்திசாலியான வழி. அப்ப என்னுடைய சிந்தனையே வந்து என்னுடைய இலக்குக்கு என்ன கொண்டு சேர்த்துரும். நான் சரியா யோசிக்கலன்னா, என்னால எங்கேயுமே நகரவே முடியாது. ஒரு சிலர் சொல்லுவாங்களே, "எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. நான் ரொம்ப யோசிக்கிறேன்." அப்போ என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நேரத்திலயும் நான் யோசிச்சுட்டு தான் இருப்பேன். ஆனா, என்ன மாரியான சிந்தனை போயிட்டுருக்கு அத பார்க்கணும் இல்லையா? அப்ப என்னுடைய சிந்தனைகள் தான் என்ன என்னுடைய இலக்குக்கு கொண்டு சேர்க்கும். நானு ஒரே விதத்துல யோசிச்சேன்னா, அதுதான் நான் எனக்கான ரியாலிட்டிய நான் கிரியேட் பண்றேன். அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில சிந்தனை சக்தி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நானு யோசிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட, சிந்தனைனா என்னன்னு நான் என்ன கேட்கணும். முதல்ல நான் எங்க இருக்கணும்னு கேட்கணும். ஒவ்வொரு நாளுடைய கடைசியும், என்னுடைய பயணத்தின் முடிவுல, எந்த சூழ்நிலையின் முடிவிலயும், நான் என்னையே கேட்கணும். நான் எங்க இருக்கணும்னு விரும்புறேன். அப்போ இதுக்கு தெளிவான ஐடியா எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா, வேலை இடத்துலயோ, நானு என்னுடைய நாளினுடைய முடிவுல நான் காமா, எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். வேலையுடைய பளுவால ரொம்ப மிதமிஞ்சி போயிடக்கூடாது. நானு ஒரு நோய்வாய்ப்பட்டுருக்கேன்னா, ஏதாவது மேற்கொள்ள வேண்டியிருக்குன்னா, அப்போ நான் நான் எங்க இருக்கணும்னு கேட்கணும். எது நான் எதிர்கொண்டாலும் சரி, அ எனக்கு துணை இருக்குன்னு அனுபவம் ஆகணும். எனக்கு ஒரு ஹீலிங் எனர்ஜி எனக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு உணரணும். என்ன எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு நெனைக்கணும். அப்ப நான் என்ன கேட்கணும். என்னுடைய வாழ்க்கையினுடைய பல ஏரியால நான் எங்க இருக்கணும்? ம். என்னுடைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸா நான் என்ன உருவாக்கணும்னு நெனைக்கிறேன்? இத நான் விஷுவலைஸ் பண்ணேன்னா, எல்லாத்தையும் எ என்னுடைய நாள்ல என்ன நான் அனுபவம் பண்ணணுன்றத வந்து சரியா மனசுக்கு சொல்லலன்னா, அப்ப சிந்தனைகளும் சரியா இருக்காது. அப்போ எண்ணங்களும் பாட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்ப தானாவே வரக்கூடிய எண்ணங்கள் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ ஷேப் பண்ணும். அப்போ எந்த நபரால நல்லா யோசிக்க முடியுமோ, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆதாரத்துல என்னுடைய யோசனை அமையும். அப்போ ஒரு சில நேரங்கள்ல மக்கள் சொல்லுவாங்க, "நல்ல யோசனைய யோசிங்க." ஆனா நல்லதுன்னா எந்த விதத்துல? என்ன விதம்னு இருக்கு இல்லையா? அப்போ எத யோசிக்கணும், என்ன மாரியான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டா தான், சரின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா தான், என்னால சரியானத உருவாக்க முடியும். அதுல இன்னும் ஆழமான விஷயங்கள் இருக்கு. என்னுடைய யோசனைய ஹெல்ப் பண்றதுக்கு, சப்போர்ட் பண்றதுக்கு. அப்போ நான் ஆதாரமா நான் என்ன நெனைப்பேன்னா, நம்பிக்கை. அப்ப எனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா, என்னை பத்தி, இறைவனை பற்றி, சூழ்நிலைகளை பத்தி, அப்போ அப்போ அந்த ஆதாரமான எனர்ஜி, சக்தி வந்து கரெக்ட்டா இருந்ததுன்னா,
அப்ப என்னுடைய சிந்தனைகளும் அதை ஒட்டியே இருக்கும். அப்போ ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, எனக்கு என் மேல நம்பிக்கையே இல்ல. அப்போ கடவுளும் எனக்காக துணை இருக்காருன்னு நம்பலன்னா, அப்போ சு வாழ்க்கை எனக்கு துணை இல்லன்னு நெனைக்கும்போது, அப்ப ஏதாவது சூழ்நிலை வந்ததுன்னா, என்னுடைய மனசுல நெறைய எண்ணங்களினுடைய வெள்ளமே வரும். வேஸ்ட் தாட், நெகட்டிவ் தாட் எல்லாமே வரும். அப்போ அந்த மாரி எண்ணங்கள் என்னுடைய வாழ்க்கை பயணத்துக்கு உதவாது. அப்போ ஆனா ஆழமான நம்பிக்கை இருக்கும்பொழுது, அப்போ என்னுடைய சிந்தனை வந்து ஒரு சரியான விதத்துல என்னால யோசிக்க முடியும். இன்னிய நாள்ல சிந்திக்கும் திறன் வந்து ரொம்ப முக்கியமாயிடுச்சு. ஏன்னா நாம இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல நெறைய பயம் இருக்கு. வேகமா சூழ்நிலைகள் மாறுது இல்லையா? நம்மள சுத்தி இருக்க விஷயங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமா, வேகமா மாறுது. அது வந்து நம்மளுடைய மனதிலயும் நெறைய எண்ணங்கள எழுப்பலாம். அப்போ என்ன சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களினுடைய வேகம் வந்து அதிகமா இருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டா மூவ் ஆகுது. சூழ்நிலைகளும் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் நடுவுல நெறைய விஷயங்கள் நடக்கலாம். ஆனா நான் என்னுடைய எண்ணங்கள் மீது அ தாக்கம் இருக்கணும். நானு கவனம் வைக்கணும். என்ன மாரியான எண்ணங்கள் வருது அப்படின்னு கவனம் அப்போ இன்னிய காலங்கள்ல சரியான எண்ணங்களை உருவாக்குறது ரொம்ப முக்கியமாகுது. அப்போ சிந்திக்கும் திறன்னு சொல்லும்போது, அப்போ அ இத வந்து செவுத்துல உருவாக்கக்கூடிய ஒரு பெயிண்டிங்கோட ஒப்பிடலாம். சுவத்துல அந்த பெயிண்டிங் உருவாக்கும்போது, ஒரு நல்ல இமேஜ உருவாக்கணும்னு நெனைக்கிறாரு. தன்னுடைய மனசுல இருக்கக்கூடியது. ஆனா அதுக்குள்ள நெறைய விதமான ஸ்ட்ரோக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். நெறைய ஷேட்ஸ் வரும். நெறைய கலர்ஸ் வரும். நடுவுல ஒரு சில இடங்கள் காலியா இருக்கும். ஒரு சில இடம் பளிச்சுன்னு இருக்கும். நெறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து உருவாக்கும் அந்த படத்த. அதே போல தான் என்னுடைய யோசிக்கிறதினுடைய பயணம். அது ஒரு கலைன்னு சொல்ல முடியும். இன்னைக்கு எதையாவது நீங்க கலையாக வளர்க்கும்போது, அத நீங்க மாஸ்டர் பண்ண முடியும். அது ஒரு விதத்துல உங்களால யூஸ் பண்ண முடியும். ஒரு சில நேரங்கள் மக்கள் எண்ணங்கள அதன் போக்குல விட்டுர்றாங்க. அப்போ யோசிக்கும் கலை வந்து என்னுடைய விருப்பம் தான். என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் அத முடிவு எடுக்கிறேன். நான் எப்படி முடிவு எடுக்கிறேனோ, அது போல தான் எண்ணங்களும் வரும். இன்னைக்கு உலகத்துல நம்மள சுத்தி நெறைய வெரைட்டி இருக்கு கான்வர்சேஷன்ல. மீடியாவும் ஒரு வகையான எண்ணங்கள உருவாக்குது. நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு விதமான எண்ணங்கள உருவாக்குறாங்க. அப்போ அமைதியின் எண்ணங்களை எப்படி உருவாக்குறது? ம் க இது சூழ்நிலை குழப்பமா இருக்கும்போது. அப்ப இது ஒரு பெரிய கலை தான். நீங்க வீட்ல இருந்தாலும் சரி, வேலையில இருந்தாலும் சரி, இல்ல வேற இடத்துல வந்து நெறைய எனர்ஜி வருது. அதனுடைய மிக்ஸ் இருக்கு. அப்ப அந்த மாரி இடத்துல அமைதியா இருக்கிறது. அப்போ அந்த மாரி அமைதியா இருக்கும்போது, இந்த எல்லா எனர்ஜியும் ரொம்ப சக்திசாலியா மேனேஜ் பண்ண முடியும். மக்கள் வந்து சொல்லுவாங்க, "அமைதியா இரு, அமைதியா இருன்னு" சொல்லுவாங்க. ஆனா அமைதியா இருக்கிறதுன்னா, யோசிக்காம இருக்கிறது இல்ல. ஒரு சில நேரத்துல மக்கள் சொல்லுவாங்க, "நான் அமைதியா இருந்தா என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாது" அப்படின்னுவாங்க. அது அமைதியா இருக்கிறது இல்ல.
அமைதியா இருக்கிறதுன்னா, நெறைய எண்ணங்கள் வரும். என்னால அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு, நல்ல எண்ணங்கள உருவாக்க முடியும். நெகட்டிவ் தாட்லாம் வந்தாலும், கோவம், வெறுப்பு, ஈகோலாம் ரொம்ப பெருசா அலை அலையா வரும்போது, அந்த சூழ்நிலை வந்து என்ன அ கலங்கப்படுத்துற மாரி இருக்கும்போது, கலக்கம் அடையற இருக்கும்போது, நானு அமைதியா இருக்கும்போது, இந்த சூழ்நிலைகள்லாம் என்னால எதிர்கொள்ள முடியும். இந்த மாரி எண்ணங்கள்லாம் அமைதியா இருந்து என்னால மேனேஜ் பண்ண முடியும். அப்போ ஞானத்தின் மூலியமா இதெல்லாம் கடந்து செல்ல முடியும். அப்போ எப்படி இந்த எண்ணங்கள்லாம் கடக்கிறது, சரியான விதத்துல அப்படின்னு புரியும்போது, நானு அப்ப என்ன அமைதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா, நான் வெறும் பாசிட்டிவ் தாட்ஸ் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. நல்ல எண்ணங்கள உருவாக்குங்கன்னு சொல்ல மாட்டேன். நானு என்ன சரியான புரிதலால நெறச்சுக்கணும். இன்னைக்கு வாழ்க்கையில தன்னை பற்றியோ, உங்கள பத்தி நீங்க சரியா யோசிங்கன்னு சொல்றேன். உங்கள பத்தி நீங்க ஏதோ நெகட்டிவா யோசிக்க முடியாது. நீங்க யாருன்னு புரிஞ்சா தான் உங்கள பத்தி நீங்க நல்ல எண்ணங்கள் உருவாக்க முடியும். அப்போ ஒரு அழகான புரிதல் இருக்கு பிரம்மா குமாரிஸ்ல. இது ஒரு எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடியது. நம்ம இத கத்துக்க கூட செய்றோம் நெறைய. நல்ல ஆழமான ஞானம், புரிதல் கத்துக்குறோம். அப்ப இந்த முழு பிரயாணமும் தன்னை தானே புரிஞ்சுக்கிறது தான். நாம நம்மளே நெறைய மாஸ்க் போட்டுட்டு இருப்போம் இல்லையா? அப்ப நான் என்ன சரியா புரிஞ்சுக்கும்போது, அப்போ எனக்கு எனக்கு என்னை பற்றி வரக்கூடிய எண்ணங்கள் ரொம்பவே வேறாக இருக்கும். அப்போ நானே இதுல கொஞ்சம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். அப்போ நான் எப்படி என்ன ரெகக்னைஸ் பண்றேன் அப்படின்னும், நான் என்னை ஏத்துக்கணும். அப்போ இத பத்தி ஆழமான வேலை நான் எனக்குள்ள செய்ய வேண்டியிருக்கு. அப்ப இதிலிருந்து சுயமரியாதை வருது. சுயமரியாதை இருந்ததுன்னா, நாம நம்மளுடைய எண்ணங்களை கடந்து செல்ல முடியும். மத்தவங்க எப்படி பேசினாலும் சரி, சூழ்நிலைகள் எப்படி வந்தாலும் சரி, யாராவது ஒருத்தரு தனக்குள்ளேயே டீப்பா செட்டில் ஆகலன்னா, அதாவது தன்னை பத்தி சரியான புரிதல் இல்லன்னா, அப்போ யாராவது அவங்களுக்கு பத்தி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொன்னாலும் போதும், வெள்ளம் போல எண்ணங்கள் வரும். நான் இது சரியில்ல, என்னால இது முடியாது. எ தன்னை பத்தி நெறைய சந்தேகங்கள் வரும். நெகட்டிவான எண்ணங்கள் வரும். அப்போ நெறைய விஷயங்கள் அந்த பிரயாணத்துல நெறைய விஷயங்கள் வரும். அப்போ மனதின் சக்தி அங்க தான் வந்து எண்ணங்கள் உருவாகுது. அது பல வகையில வருது. எண்ணங்கள், உணர்வுகள், கற்பனைகள், நெறைய விஷயங்கள் வரும். அப்போ நான் அதுல முதலீடு பண்ணலன்னா, எனக்காக நானே முதலீடு பண்ணலன்னா, நான் யாருங்கிறது புரியுது. அப்போ அந்த நேச்சுரல் சுயமரியாதையின் நிலையில நிலைக்க முடியும். முதலீடு பண்ணலன்னா கஷ்டம். நான் சுயமரியாதையில இருக்கும்போது என்னை எல்லாரும் விரும்பவும் விரும்புவாங்க. நான் எப்பயுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம், நான் என்கிட்ட கேட்கிறேன்.
"தீப்தி, உனக்கு இன்னியுடைய நாள் பிடிச்சிருந்ததா?" அப்படின்னு கேட்பேன். இப்போ இந்த நாள் வந்து எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லும்போது, எல்லா விஷயங்களையும் நானு சரியா இன்னைக்கு சந்திச்சேன், எதிர்கொண்டேன். நான் விஷயங்கள சரியான விதத்துல அணுகுனேன் அப்படின்னு, எனக்கு இந்த நாள் பிடிச்சிருந்ததுன்னா, நான் இந்த என்னுடைய எண்ணங்களின் மீது அதிகாரத்துடன் இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ நாம எங்கேயாவது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். அப்ப சரியான யோசிக்க ஆரம்பிச்சு, எண்ணங்களின் சக்தியின் மூலியமா நம்ம ஒரு புரிதலுக்கு வரணும். இப்போ நானு பிரம்மா குமாரீஸ்ல ஒரு சக்திசாலியான விஷயம் கத்துக்கிட்டேன். நானு நல்ல நல்ல பாடங்கள் கத்துக்கிட்டேன். என்னை பத்தி, இறைவனை பத்தி, எதிர்காலத்த பத்தி. இப்போ நானு இந்த கொஞ்சம் நேரம் முதலீடு செஞ்சு இதெல்லாம் இந்த படிப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இது முதலீடு பண்ணும்போது எனக்கு என்ன சொல்லிக் குடுத்தாங்கன்னா, அப்ப யோசிக்கிறத பத்தி சொல்லிக் குடுத்தது. உங்களுக்கு ஒண்ணு தெரியலன்னா, அப்ப அத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அப்ப நீங்க தோத்து போற விளையாட்டு விளையாடுறீங்க. அப்போ ஒரு சில நேரங்கள்ல உங்க மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஒரு சில நேரம் சூழ்நிலைகள் அ உங்கள எதிர்கொள்ளும். ஒரு சில நேரம் மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப ஆனா வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ நான் ஞானத்தின் புரிதலோட ஆரம்பிச்சம்போது, என்னை நானே ஏத்துக்க முடிஞ்சது. அப்போ என்னுடைய எண்ணங்கள நானு மேனேஜ் பண்ண முடியும். எப்படி நான் சரியான எண்ணங்கள சரியான நேரத்துல யோசிக்க முடியும்? சரியான அனுபவத்த உருவாக்குறதுக்குன்னு கேட்டா, அப்போ அது வந்து ஒரு மிக உயர்ந்த இடத்திலேருந்து ஆரம்பிக்கும். ஞானம் உங்களுக்கு வழிகாட்டட்டும். ஞானம் வந்து உங்களுடைய உண்மையான இடத்துக்கு உங்கள இட்டுச் செல்லட்டும். அந்த உண்மை வந்து ரொம்ப அழகானது. இனிய உலகத்துல, இந்த நேரத்துல யோசிக்கும் திறன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏன்னா, சரியான எண்ணங்கள் உருவாக்கலன்னா, சரியான நேரத்துல, ஒரு சரியான விதத்துல, சரியான தாக்கத்த உருவாக்குவதற்கு, இல்லன்னா நெறைய சோதனைகள், டேமேஜ் வரும். ஏன்னா, அப்புறமா உங்களால அத மாத்த முடியாது. தாதி ஜானகி என்னுடைய மென்டார் வளர்ப்பு குடுத்தவங்கன்னு சொல்லலாம். அவங்க சொன்னாங்க, "ஏதாவது ஒண்ணு நடக்கும்போது, உங்க மனசுல அத வச்சுக்காதீங்க. உங்க மனசுல உட்கார்றதுக்கு முன்னாடி கூட நீங்க அத சுத்தம் பண்ணிடுங்க. அந்த எண்ணம் உங்களுக்குள்ள ஆழமா இறங்க விட்டீங்கன்னா, அது உங்களுடைய மனச பாதிக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு எண்ணம் உட்காந்துடுச்சுன்னா, அந்த எண்ணத்த மாத்தறதுக்கு இன்னும் நெறைய சக்தி தேவைப்படும். அப்போ சரியான எண்ணங்கள் உருவாக்கணும். பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி. வாழ்க்கையின் சூழ்நிலைகள் உங்கள ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தி, அதுக்கு மேல பேண்டேட் போடுற அளவுக்கு ஆக்கிடாதீங்க. அப்ப அதுலேருந்து வெளிவரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா, அந்த இடத்துல நெகட்டிவ் தாட்ஸ் அந்த சூழ்நிலையில நெகட்டிவ் தாட்ஸ் நெறைய வரும். அப்போ இது ரொம்ப அழகா அப்ப நானே கத்துக்கிட்டேன். ரொம்ப ஆழமான புரிதல். என்னுடைய பிரயாணத்துல அமைதியின் சக்தி. எனக்கு அன்பின் சக்தியும் இருக்கு. எனக்கு தூய்மையின் சக்தியும் இருக்கு. என்கிட்ட ஆன்மீக சக்தி இருக்கு.
ஆம். எனக்குள்ள ஆனந்தத்தின் சக்தி இருக்கு. இதெல்லாம் எனக்குள்ள ஆழமா இருக்கு. அந்த படிப்பு. இதுதான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் டிஎன்ஏ. அப்போ இதெல்லாம் ஏற்கனவே எனக்குள்ள இருக்கும்பொழுது, இதுதான் நான். அப்போ ஸ் சிந்திக்கும் திறன் வந்து எண்ணங்களின் ஆதாரம் வந்து இந்த இதுலேருந்து ஆதாரம். என்னுடைய அன்பு அதுலேருந்து ஆதாரத்துலேருந்து வரல. இது ரொம்ப அழகான இடம். இது ஒரு ஃபவுண்டைன் போல. அந்த ஃபவுண்டைன் கீழ எல்லா தண்ணியும் இருக்கு. அப்ப அந்த தண்ணி கீழேருந்து அப்படியே மேல வருது இல்லையா? அதுதான் அந்த அழக உருவாக்குது. அந்த ஃபவுண்டெயினோட அழக உருவாக்குது. அது வெளியில வரக்கூடிய விஷயம் இல்ல. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். அப்போ எனக்குள்ள இருக்கக்கூடியது என்ன இருக்குன்னு தெரிஞ்சா, எனக்குள்ள ரொம்ப ஆழமா என்னுடைய டிஎன்ஏவா என்ன இருக்கோ, அது தெரிஞ்சதுன்னா, அதுக்கு அடிக்கடி அத டேப் பண்ணணும். அப்போ என்னுடைய எண்ணங்களும் அந்த ஆதாரத்திலேருந்து வெளிய வர வைக்கணும். அதுதான் வந்து சிந்திக்கும் கலைன்னு சொல்ல முடியும். இன்னொரு நாள் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏஐ வந்து எல்லாத்தையும் அ எடுத்துக்கிச்சு. அப்போ அப்போ ஏஐன்னா நான் என்ன சொன்னேன்னா, ஆத்தென்டிக் இன்டெலிஜென்ஸ் அதாவது நான் யாரு? அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த அப்போ அதுலேருந்து நெறைய நம்மளுடைய வாழ்க்கையில அப்போ முதல்ல தன்னை பத்தி. அப்ப அனு சிஸ்டர் சொன்னாப்புல, நான் என்ன பார்த்தேன்னா, என்னுடைய வாழ்க்கையில இந்த 5 பிரின்சிபல் ரொம்ப முக்கியம். நான் அப்படி இருக்கணும். அந்த அனுபவத்தையும் உண்டாக்கணும். நான் என்ன என்னுடைய புரிதல் இருக்கு, மரியாதை, இது ரொம்ப அம் எனர்ஜி, பேஸ் எனர்ஜி இதுலேருந்து தான் நான் வந்து எல்லாரோடையும் பழகுவேன். அப்போ இதுலேருந்து வரக்கூடிய எண்ணங்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அன்பு, மரியாதை. இப்போ இனி உலகத்துல யாருக்காவது நாம குடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் வந்து சரியான சூழ்நிலையை உருவாக்கி தர்றது. ஏன்னா, ஒரு சில நேரத்துல ஏதாவது குழப்பம் இருக்கலாம். குழப்பம் அப்ப என்னுடைய எண்ணங்கள் வந்து ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்கும். அப்போ மக்களுக்கு அன்பு அனுபவமும், புரிதல் உணர்வாங்க. இது வந்து வார்த்தையில சொல்லணும்னு அவசியமே இல்ல. ஆனா, சரியான எண்ணங்கள என்னுடைய மனசுல உருவாக்கும்போது, அதுக்கு அவங்களுக்கு அன்பு, புரிதல் எல்லாத்தையுமே அனுபவம் செய்விக்கும். மரியாதையா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்படுத்தும். நம்ம ஆரம்பிக்கும்போது சொன்னம்போது, நான் எங்க இருக்கணும்னு நெனைக்கிறேன்? இப்போ நான் என்ன அடையணும்னு நெனைக்கிறேன்? இந்த நேரத்துல நான் என்ன நெனைக்கிறேன்னா, சிந்திக்கும் திறன் வந்து மனிதத்துவத்தையுடைய உணர்வையே அதிகரிக்கும். அவங்க நம்பிக்கை குடுக்குறா போல இருக்கணும். ஆனா பயம் நெறைய இருக்கு இல்லையா?
நிச்சயமற்ற தன்மை நெறைய இருக்கு இல்லையா? அப்ப என்னுடைய யோசிக்கும் திறன், அது மத்தவங்களுடைய வாழ்க்கைய சீர்தூக்கக்கூடியதாக இருக்கும். அவங்களுக்கு நெறைய நம்பிக்கை குடுக்கிறதா இருக்கணும். அப்போ நான் ரொம்ப எனக்குள்ள ஆழத்துல போணும். நான் கேட்கணும் என்ன. நான் எவ்வளோ தூரம் என்னுடைய சிந்தனை திறல சரியா யூஸ் பண்றேன். இது வந்து ரொம்ப அழகான எனர்ஜி. அப்போ யோசிக்கிற திறன் பத்தி திறன் வந்து வெறுமனே நான் எப்படி யோசிக்கிறேன் அதிலேருந்து மட்டும் வர்றதில்ல. ஆனா அப்போ நான் செய்ற ஒரு பிராக்டிஸு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஈ ஈவ்னிங் எந்த டைமா இருந்தாலும் சரி, நான் டயர்டா இருக்கேன், எனக்கு போய் தூங்கணும்னு தோணும். ஆனா, நான் வந்து இறைவனுக்கு ஒரு கடிதம் எழுதுவேன். ஒரு சில நேரம் ரொம்ப டயர்டா இருந்தாலும், ஒரு சில நேரம் நான் எழுதும்போது அப்படியே முகத்திலே கூட விழுந்திருக்கு புக்கு. ஆனா, ஏதாவது ஒரு சில வரி எழுதுவேன். அ அ ஏன்னா நான் அன்றைய சிந்தனைகள அன்னைக்கே நாம கிளியர் பண்ணிடணும். மனசு கிளீனா இருக்கணும். ஏன்னா, காலையில எழுந்த உடனே வரக்கூடிய முதல் சிந்தனைகள், அது சப்கான்ஷியஸ் மைண்டினுடைய தாக்கத்திலருந்து வரக்கூடியது. அப்போ அடிக்கடி மக்கள் சொல்லுவாங்க, நானு காலையில ஆரம்பிக்கும்போது சரியான விதத்தில யோசிச்சு என்னுடைய வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நான் முந்தைய நாள வந்து இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறேனோ, அ நானு என்னெல்லாம் நடந்ததோ அத ஜீரணிக்கிறனோ, என்னை அதிலிருந்து விடுவிக்கிறனோ, ஏன்னா எனக்குள்ள இதெல்லாம் வந்து ஆழமா சப்கான்ஷியஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கு இல்லையா? அப்போ உயர்வான எண்ணங்கள உருவாக்கணும்னா கூட, ஏதாவது ஒரு தாக்கம், ஏதோ ஒரு குறுக்கீடு இருக்கு. அப்போ அதெல்லாம் விடுவிக்கிறதுக்காக, பிரம்ம குமாரீஸ்ல சொல்லுவாங்க. கடந்தத கடந்ததாகவே இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. அப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? டெய்லி கிளியர் அவுட் பண்ணிடணும். 2வது கடந்த காலத்த எவ்வளோ கிளியர் பண்றேன். இந்த கடந்த காலம் எப்பயுமே ஒரு நிழல் போல தொடரும். இந்த நேரத்துக்கு கூட தொடரும். நான் அத கிளியர் பண்ணலன்னா, என்னுடைய கடந்த காலத்த, அந்த நிழல் எப்பயுமே போகாது. என்னை விட்டு விலகாது. இப்போ நான் எனக்குள்ள ஆழமா பார்க்கணும். உங்களுக்கு அமைதி தேவைப்படும். நேர்மை தேவைப்படும். ம் தாதி ஜானகி வந்து எப்பயுமே 3 வார்த்தைகள் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப சக்திசாலியான வார்த்தைகள். ம். உண்மை, நேர்மை, அம் எளிமை. நேர்மையா இருக்கணும். தூய்மையினுடைய ஆழம் இருக்கும். அப்புறமா எளிமையா இருக்கும். அப்போ என்னுடைய கடந்த காலத்த கிளீன் பண்ணணும். இப்போ ஒரு லாங் வீக்கெண்ட் இருக்கு. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஈஸ்டர் வரும்போது, ஒரு லாங் வீக்கெண்ட் வரும். உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை இல்லன்னா, இத வந்து ரொம்ப அழகான வீக்கெண்டா மாத்துங்க. உங்களுக்குள்ளயே நீங்க ஒரு நல்ல கிளீன் அப் பண்ண முடியும்.
ஈஸ்டர் மண்டேல வந்து ஒரு புது தொடக்கம் வருது. அப்போ கடந்தவை கடந்து போகட்டும். ஏன்னா, என்னுடைய கடந்த காலத்தின் எண்ணங்கள், அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப நான் எப்படி யோசிக்கிறேன் அதன் மீது. அப்ப அதனால நல்ல மகிழ்ச்சியான எண்ணங்கள உருவாக்குறது, உயர்ந்த எண்ணங்கள உருவாக்குறதுக்கு, எந்த எண்ணங்கள் என்னுடைய இலக்குக்கு அணைக்க கொண்டு வரணும். அப்போ வந்து இதுக்காக நான் உள்ளுக்குள்ள ஆழமா ஒர்க் பண்ணேன். அப்போ இந்த 3 லெவல் இருக்கு. மனது, உங்கள இறைவனுடைய ஞானத்தால நிறைச்சுக்கோங்க. எதுல உங்களுக்கு சௌகரியமா இருக்கோ, அத நிறைச்சுக்கோங்க. அப்போ நல்ல ரிசர்வாயர் உங்களுக்கு இது வந்து நெறைய வண்ணங்கள குடுக்கும். உங்களுடைய பெயிண்டிங்கிற்காக. இப்போ நீங்க உருவாக்கக்கூடிய பெயிண்டிங்ல நெறைய வண்ணங்கள் தேவைப்படும் இல்லையா? அப்புறமா அதுலேருந்து நீங்க சூஸ் பண்ண முடியும். அந்த கலர்ஸ்லேருந்து. உங்களுக்கு நீங்க பண்ண போற பெயிண்டிங்க்கு அதுலேருந்து தேர்ந்தெடுக்கலாம். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஆனா, ஆர்டிஸ்ட் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ஆர்டிஸ்ட் வந்து தன்னுடைய பிரஷ்ஷ வாஷ் பண்ணணும் இல்லையா? பிரஷ்ஷ வாஷ் பண்ணலன்னா, சரியான கலரும், ஷேடும் கிடைக்காது. அப்போ மத்த எல்லா அனுபவங்களும் மீந்து போனது எல்லாமே, அத வந்து வாஷ் பண்ணி தான் ஆகணும். அப்போ நான் வாஷ் பண்ணும்போது, ரொம்ப ஆழமான ஒரு முறையில, அது வந்து எனக்கு சரியான பிக்சர உருவாக்க உதவும். அப்ப எனக்கு இந்த சிந்திக்கிறத பத்தி நான் நெறைய சிந்திச்சேன். அப்போ நான் சொல்லிட்டேன், யோசிக்கக்கூடாதுன்னு. ஏன்னா, இந்த நல்ல உலகத்துல சரியான வைப்ரேஷன் உருவாக்கும். இன்னைக்கு உலகத்துல நாம அழகான வைப்ரேஷன கிஃப்ட்டா குடுக்கலாம். அப்போ வைப்ரேஷன் எங்கேருந்து வரும்? எண்ணங்கள்ல இருந்து. நாம தொடர்ந்து ஒரு எண்ணத்த உருவாக்குனோம்னா, அதுதான் நம்ம வைப்ரேட் பண்ணும். நம்ம எண்ணங்கள்லாம் வந்து ஒரு மேக்னெட் போல. அந்த மேக்னெட் வந்து சிமிலர் எனர்ஜி ஒண்ணு போல எனர்ஜிய வந்து தன் பக்கம் ஈர்க்கும். அப்போ நம்மளுடைய மேக்னெட் பாசிட்டிவாவும், பவர்ஃபுல்லா இருந்ததுன்னா, நம்ம கிட்ட நாம நல்ல எனர்ஜிகள ஈர்ப்போம். ஆனா நெகட்டிவா இருந்ததுன்னா, நெறைய சூழ்நிலைகள வரவேற்கும் அது. அதனால நல்ல டாபிக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நான் அமைதியாயிடுவேன். நீங்க கேள்விகள் கேட்கலாம். ரொம்ப நன்றிகள் சிஸ்டர். நெறைய ரொம்ப ஆழமான பாயிண்ட்ஸ் கேட்டோம். நெறைய பாயிண்ட்ஸ் கேட்டோம். ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். டாக்டர் மனோஜ் பிரதர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தென் ரொம்ப நன்றிகள் சிஸ்டர் அனு. ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. முதல் கொஸ்டின் மனச பத்தி. ஏன்னா எண்ணங்கள பத்தி பேசும்போது மனச பத்தி பேசாம இருக்க முடியாது. அப்போ பிரம்மா குமாரிஸ்ல மனதின் மூலியமா சேவைன்னு சொல்லுவோம். அப்போ அப்போ மனதின் மூலியமா சேவை பண்றத பத்தி சொல்ல முடியாது. அப்போ நான் எப்படி யோசிக்கிறதுன்னே தெரியல. எப்படி வந்து மனதின் மூலியமா சேவை பண்றது வாழ்க்கையில? சரியான இன்டென்ஷன் இருக்கணும். சரியான இன்டென்ஷன் இருந்ததுன்னா, அத பத்தி ரொம்ப யோசிக்க வேணாம். இன்னொரு விஷயம்.
நான் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்டா இருக்கலாம். நான் ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமென்ட்டா இருந்ததுன்னா, என்ன யாராவது யூஸ் பண்ண முடியும். இப்ப இதுதான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இன்கிரீடியன்ட்ஸ். அப்ப இதன் மூலியமா, மனதின் மூலியமா சேவை பண்ண முடியும். நான் வந்து கடவுள் என்னுடைய கருவின்னு நினைக்கும்போது, என்னுடைய மனதின் மூலியம் சேவை பண்ணணும்னு நினைக்கும்போது, என்னுடைய மனம் மிக உயர்ந்த நிலையில இல்லனாலும், அப்போ நானு கடவுளுடைய எனர்ஜிய வரவேற்கிறேன். ஓ! நான் பார்க்குறேன். ஒவ்வொரு டைம் நான் கடவுளுடைய எனர்ஜிய கூப்பிடும்போது, அப்ப நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு அது கிடைக்குது. நான் மெடிடேட் பண்ணும்போது, சூழ்நிலையில சூழ்நிலை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். அப்போ நான் கடவுள அழைப்பேன். அந்த இடத்த அமைதியில நிறைக்கிறதுக்காக கூப்பிடுவேன். அந்த அமைதி கடல கூப்பிடுவேன். அப்போ நான் அமைதி என்னுடைய மனசு ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கலன்னா கூட பரவால்ல. நான் இன்னும் பெர்ஃபெக்ட்டா இல்ல. அப்போ நான் வெறுமனே அந்த மனம் வந்து தூய்மையா இருக்கும். அதுதான் வந்து இன்டென்ஷனுக்கும் ஆதாரம் இல்லையா? இப்ப இந்த 2 விஷயமும் ஒண்ணு கூடி வேலை செய்யும்போது, அப்போ ரொம்ப அழகான ஒரு எனர்ஜிய ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா, நானு சக்திசாலி எண்ணங்கள உருவாக்கணும்னு நெனைக்கும்போது, சூழ்நிலையில மனம் வந்து அப்படியே கலைஞ்சு போயிருக்கு. அப்போ நான் கடவுள்கிட்ட சொல்றேன், இந்த சூழ்நிலையில நான் சேவை பண்ணணும். நான் என்னுடைய பெஸ்ட்ட குடுக்கணும்னு நெனைக்கிறேன். அப்போ நானு எல்லாத்தையும் மறந்துட்டு, நான் ஒரு கருவியான்றத மட்டும் நினைவுல வச்சுப்பேன். அப்படித்தான் நம்ம மனசால சேவை பண்ண முடியும். அப்போ மனச பத்தி யோசிக்க ஆரம்பிச்சோம்போது, நம்மளுடைய மனசுடைய கெப்பாசிட்டி லிமிட்டட் ஆயிடும். ஒரு நாள் ஒரு குழந்தை கேட்டது ஸ்கூல்ல, நீங்க யாருன்னு கேட்கும்போது, நம்ம சுத்தி இருக்க பொருள நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கூட, ஹோஸ் பைப் தெரியுமா? அத வச்சு செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்துவாங்க இல்லையா? அப்ப எல்லாருக்கும் சொன்னேன், ஹோஸ் பைப்ன்னு. நான் வந்து ஹோஸ் பைப்ன்னு சொன்னேன். ஏன்னா, நான் என்ன நெனச்சேன்னா, அந்த அனுபவத்துல நான் வந்து என்ன அந்த டேப்போட கனெக்ட் பண்ணிக்க முடியும். நானு தண்ணிய அ எங்க வந்து ஈஸியா இல்லையோ, அங்க நான் என்னால எடுத்துட்டு முடியும். அப்போ இந்த அ உவமை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா, ஹோஸ் பைப் யூஸ் பண்ணலன்னா, மடிச்சு அத தனியா வச்சுருவாங்க. ஹோஸ் பைப்புங்க நல்லா யூஸ் பண்ணும்போது அது வந்து உடையாது. அப்போ என்னுடைய எனர்ஜிய நான் சரியா யூஸ் பண்ணும்போது, அ நான் ரொம்ப நல்லாவும் இருக்க முடியும். சிறப்பாவும் இருக்க முடியும். ரொம்ப அழகு. எனர்ஜி பத்தி சொல்லும்போது, தாதி ஜானகி நம்ம வந்து நினைவுக்கு வராங்க. அவங்க நம்மளுடைய ஒரு கதை வந்தது. ஒரு சிஸ்டர் வந்து ஒரு வேலை குடுத்தாங்க. தாதி வந்து சொன்னாங்க, "நான் பிஸின்னு சொல்லணும். நீங்க எப்பயுமே பிஸின்னு சொல்லக்கூடாது. டெக்னாலஜி வந்துருச்சு. மொபைல் ஃபோன் நெறைய இருக்கு. ம் WhatsApp ஸ்டேட்டஸ்ல ஆல்வேஸ் பிஸின்னு கூட எழுதுறாங்க. அப்போ சரியான எண்ணம் இல்லன்னு தானே சொல்ல முடியும். அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு எனர்ஜி இருக்கு. அப்ப பிஸியும், ஈஸிக்கும் என்ன எனர்ஜி?
ஈஸியா எப்ப ஆக முடியும்னா, ஈகோ டிராப் பண்ணும்போது. பிஸியா இருக்கேன்னா, எதனோட பிஸியா இருக்கும்? எது கூட பிஸியா இருக்கும்? எத தான் அடிக்கடி கொண்டு வர பார்க்குறாங்க? நாம யார் கூட இருக்கோமோ, அப்ப தாதி சொல்லியிருக்காங்க, அவங்களுக்காக நம்ம அவைலபிளா இருக்கோம். நாம ஒரு சில நேரத்துல நம்ம பிஸின்னு காமிப்போம். இல்ல எதையோ மறைக்க ட்ரை பண்றோமா? அப்போ நம்மளுடைய முழுமையை வெளிப்படுத்த விரும்பலையா? ஒரு சில நேரம் இன்செக்யூரிட்டினால நம்ம ஒரு இமேஜ உருவாக்க ட்ரை பண்றோம். அப்போ என்ன ரொம்ப பாதர் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு நெறைய வேலை இருக்கு. ஆனா யார் வந்து உண்மையா இருக்காங்களோ, அவங்க எப்பயுமே அவைலபிளா இருப்பாங்க. அப்ப மக்களுக்கு வந்து குவான்டிட்டி டைம் தேவையில்ல, குவாலிட்டி டைம் தேவை. அப்ப நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா, ஒரு நொடி அவங்களோட இருந்தா கூட போதும். உங்களால திருப்திப்படுத்த முடியும். நீங்க 35, 40 நிமிஷம் இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. ஆனா நீங்க உங்கள முழுசா அந்த நேரத்துல அவைலபிளா வைக்கலன்னா, நீங்க வந்து பிஸின்னு சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு நெறைய வேலை இருக்கு. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், குவான்டிட்டி இல்ல முக்கியம் இல்ல, குவாலிட்டி. உங்களுடைய வாழ்க்கையில குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தனாலே போதும். நீங்க வந்து எளிதான முயற்சியாளரா அந்த நேரத்த நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா யூஸ் பண்ண முடியும். குவாலிட்டி உங்களுக்கு பிடிக்கலன்னா, நீங்க நெறைய வேல பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எப்பயுமே பிஸியா இருக்காதீங்க. ஈஸியா இருங்க. ஈஸியா இல்லன்னா, உங்களுடைய ஈகோவ ட்ராப் பண்ணுங்க. ஓகே. கடைசி கொஸ்டின்ஸ். ஒரு யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, எனக்கு நெறைய 7 நாள் ராஜயோகா கோர்ஸுக்கு டைம் இல்ல. நீங்க ஏதாவது ஒரு எளிதான வழி சொல்றீங்களா? மெடிடேஷன் ஈஸியா எப்படி கத்துக்கிறதுன்னு சொல்றீங்களா? லைஃப் வந்து குயிக் ஃபிக்ஸ் எல்லாம் கிடையாது. மைக்ரோ ஜெனரேஷன்ல பார்த்தா கூட, அங்க வந்து குயிக் ஃபிக்ஸ் பார்த்தோம் பார்க்குறோம். இப்போ நான் ஷேர் பண்ணணும்னு ஒவ்வொரு நாளும் 10 தடவ யோசிங்க. நான் வந்து அமைதியான இருக்கணும். ஒரே ஒரு எண்ணம் தான் 10 தடவ. ம். ஒரே ஒரு எண்ணம் மட்டும் சொல்லுங்க. அ இந்த ஒரு எண்ணம உங்ககிட்ட நெறைய நல்ல எனர்ஜிய கொண்டு வந்து சேர்க்கும். ரொம்ப நல்லது. ஓகே. நம்ம ரிமைண்ட் பண்ணணும். ஓம் சாந்தி. ம். சிஸ்டர் கிளாடியா வந்து அஃபிஷியல் வோட் ஆஃப் தேங்க்ஸ் பண்ணுவாங்க. சிஸ்டர் கிளாடியா. சிஸ்டர் தீப்தி ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க பேசுறத கேட்க. ஏன்னா ஏன்னா உங்களுடைய குரல்ல நீங்க எக்ஸ்பிளனேஷன் ஆதாரத்துல நீங்க வாழ்க்கையில பார்த்தது அந்த அனுபவத்தின் ஆதாரத்துல சொல்றீங்க. அப்போ நீங்க கிளீன்னு சொல்லும்போது நெறைய நேரம் நாம நைட் டைம் கிளீன் பண்ண மறந்துடுவோம். ம். நாம வந்து அழுக்கான பாத்திரத்த மட்டும் கிளீன் பண்றோம். ஆனா மனத கிளீன் பண்ணாம விட்டுடுறோம், மறந்துடுறோம். அப்போ கடைசியில இந்த மைக்ரோவேவ் பத்தி சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க ஒரு ஃபாஸ்ட் ஃபிக்ஸ் பத்தி சொல்லுங்க.
உங்க வழியில நீங்க சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்தது. ரொம்ப நன்றிகள் நீங்க இன்னைக்கு எங்களோட இணைந்தமைக்கு. தேங்க் யூ. தேங்க் யூ சிஸ்டர் கிளாடியா. நம்ம மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் போறதுக்கு முன்னாடி அடுத்த ப்ரோக்ராமுடைய அனௌன்ஸ்மெண்ட் பத்தி பார்க்கலாம். இது வந்து ஆர்ட் ஃபார் லைஃப் சீரீஸ். அப்ப எனக்கு ஏன் வந்து ஒரே டாபிக் ஆனா நிறைய கொஞ்சம் செஷன்ஸா இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் டாபிக்ல இத பத்தி நிறைய நிறைய விஷயங்கள் சிஸ்டர் தீப்தி கிட்ட இருந்து கேட்டோம். சின்ன செஷன். அப்ப அடுத்ததுல இன்னர் ரிஃப்ளெக்ஷன், அதாவது இன்னும் அதுல ஆழமா போவோம். இன்னொரு ராஜயோகி மெடிஷன் ஜூடி ஜான்சன் வந்து இணைவாங்க செகண்ட் செஷன்ல இதே நேரத்துல. அதுக்கப்புறமா ஒர்க் ஷாப்பும் பண்ணுவோம் சிந்திக்கும் திறன் பத்தி. அப்ப அதுல ரிஃப்ளெக்டிவ் எக்ஸசைஸ் இருக்கும். அந்த டாபிக் பத்தி எல்லாரும் அவங்களுடைய புரிதல் பத்தியும் சொல்ல முடியும். அப்ப இதுல இருந்து 4 செஷனாக பிரிச்சிருக்கு. அப்ப இத பிராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வர முடியும். அப்போ இந்த அதுக்கப்புறமா ஒரு சைலன்ஸ் ரிட்ரீட்டும் இருக்கும். இப்போ இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ட்ரை பண்ண 19th of April vihasa.in இதுல ஃபுல்லா இந்த ப்ரோக்ராம் பத்தி ஃபுல்லா அதுல போடப்பட்டிருக்கும். யூடியூப் சேனல்ல எல்லா வீடியோஸும் இருக்கும். எல்லாருக்குமே நன்றிகள். மெடிடேஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். வர்ச்சுவல் ஃபோட்டோகிராஃப். ரொம்ப நன்றிகள். சிஸ்டர் தீப்தி மெடிடேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் உங்களை ரொம்ப ரிலாக்ஸ்டா உட்கார போறேன். கைகள் ரொம்ப ரிலாக்ஸ்டா கோர்த்து இருக்கு. அமைதியில நினைச்சிடுங்க. இந்த கடந்த 1 மணி நேரத்துல நிறைய எண்ணங்கள் வந்திருக்கலாம். என்னுடைய மனசுல உருவாயிருக்கலாம். எண்ணங்கள் என்னை வளர்க்கக்கூடிய எண்ணங்களா இருக்கலாம். என்னை விதம் ம், விதவிதமாக யோசிக்கக்கூடியதாக எனக்கு தேவையில்லாத எண்ணங்கள் இருக்கலாம். இந்த நேரத்துல நான் இப்போ அவைலபிளா இருக்கேன். எனக்குள்ள ஆழமா எனக்குள்ள பியூரஸ்ட் எனர்ஜி ரொம்ப ஹையா இருக்கு. நான் அமைதி. நான் தூய்மையானவன். நான் சக்திசாலி. நான் நான் மகிழ்ச்சிய வைப்ரேட் பண்ண. இந்த அமைதியான நேரத்துல நான் இந்த சக்திகள் எல்லாம்
என்னுடைய ஆழத்துல வெளிப்படுத்துறேன். இந்த எண்ணங்கள்லாம் எனக்குள்ள விழித்தெழும்போது, அவைகள் தன்னை அழகிய எண்ணங்களாக வெளிப்படுத்துது. என்னுடைய எண்ணங்கள் அமைதி ஒரு பிரதிபலிப்பாக வருது. இறைவனின் அன்பு, இறைவனின் தூய்மை ரொம்ப இந்த எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. ரொம்ப பிரைட் ஆகுது. நான் என் உள்ளோட இருக்கக்கூடிய வேல்யூஸ ரொம்ப ஹையர் ஃப்ரீக்வன்சில வெளிப்படுத்த நான் அனுமதிக்கிறேன். என்னுடைய எண்ணங்கள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனா சக்திசாலியா இருக்கு. அவை அன்பும், மரியாதையும் நிறைந்ததாக இருக்கு. இந்த எண்ணங்கள் இறைவனின் எனர்ஜியோட ஒருமித்து போக நான் இந்த உலகத்திற்கு அந்த அதிர்வுகள அனுப்புறேன். என்னுடைய ஒவ்வொரு அமைதியின் எண்ணமும், இறைவனின் அமைதியும் பட்டு உலகத்திற்கு அமைதியின் பரிசு கிடைக்கும். நான் இந்த சக்திசாலியான நிலையில நிலைத்திருக்கேன். இந்த சக்திசாலியான எண்ணங்களை யோசிக்கிறேன். என்னுடைய சக்திசாலியான நிலையிலிருந்து இறைவனின் அருகாமையிலிருந்து ஒரு புது சூழ்நிலையை உருவாக்குறேன். இது மத்தவங்களுக்கும் ஒரு கிஃப்ட்டா அமையுது. நான் இதே அனுபவத்துல நிலைச்சிருக்கேன். ஓம் சாந்தி. எல்லாருக்குமே நன்றிகள். ரொம்ப நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா